சூரியன் 8ஆம் இடத்தில் மறையப் போகிறது, செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறையப் போகிறது அப்படின்னு எல்லாம் பார்த்தா 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் ஆப்போசிட்டாக ஒரு 4 கிரகங்கள், அதில் குறிப்பாக சூரியன் குறிகாட்டக்கூடிய ஒரு அரசாங்கம், செவ்வாய் குறிகாட்டக்கூடிய இடம், பூமி சம்பந்தப்பட்ட, அதுவும் இல்லாமல் சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், சுக்கிரன் முதலில் குறிகாட்டக்கூடிய பெண்கள், குறிப்பாக உல்லாசம், கம்ஃபர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், புதன் குறிகாட்டக்கூடிய புத்தி, அறிவு, புத்திசாலிகள், டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம், இதெல்லாம் சேர்ந்து நம்மை ஆப்போசிட்டாக அட்டாக் செய்யுமே அப்படின்னு ஜோதிடம் தெரிந்தவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணிக்கே குருவின் பார்வை இருக்கிறது. அப்போது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்பொழுது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்தாலும் வாய்ப்பில்லை பிரதர், எதுவுமே அங்கு ஒர்க் அவுட் ஆகாது பிரதர். அங்கு டயரில் காற்று இல்லை, பலூனில் காற்று இல்லை, கரண்ட்டு ஃபியூஸ் போய்விட்டது. உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நபர் தன்னுடைய தம்மை இழந்து விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறுதியில் வெற்றி உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு லாபாதிபதி இதே மாதத்தில் உச்சமடைய போகிறார். அப்போ மிச்சம் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,